அப்புறம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டாங்க. நான் அவங்கள்ட்டையும் பேசிட்டேன். அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் உட்காந்து இங்கே நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த படம் வந்து பகவந்த் கேசரி படத்திலிருந்து ஒரு கொஞ்சம் போர்ஷன் தான் எடுத்திருக்கிறாங்க. பாக்கியெல்லாம் ஹஜ்ஜினத் பூந்து விளையாடி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளபடியே படம் வந்து ஒரு ஹாலிவுட் தரத்தில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து விஜய் எவ்வளோ படங்களில் நடிச்சிருக்கலாம். ஆனால் எல்லா படத்திலும் உச்சம் இதுதான்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் உருவாயிருக்குன்னு படம் பார்த்தவங்க சொல்கிறாங்க. அதாவது 3 மணி நேர படத்தை ஒரு நிமிஷம் கூட என்னால் இந்த பக்கம் அந்த பக்கம் நகரவே முடியல. அப்படி ஒரு பேக்கேஜான படமாக அது இருந்துச்சு. நான் ஃபோனை கூட கையில் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த படம் அவ்வளோ விறுவிறுவிறுன்னு போகுது. நீங்கள் வந்து எத்தனை படம் பராசக்தி படமாகட்டும் அல்லது எத்தனை படம் வேணுனாலும் ஜனநாயகன் படத்து கூட மோதலாம். ஆனால் ஜனநாயகன் படம் மாதிரி ஒரு படம் விஜய்க்கு கூட கிடைக்காது, இனிமேல் அவர் நினச்சா கூட கிடைக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு படத்தை ஹெச்வினோத் எடுத்து வச்சிருக்கிறாராம். அந்த மனுஷன் என்னையா இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கான்ட்டு அவர் ரொம்ப அந்த அந்த ஒருமையில் பேசும்போது ஒரு அன்பு இருக்கும்ல, ஒரு மிரட்டல் இருக்கும்ல, என்னடா இப்படி பண்ணி தொலைச்சிட்டான் இவன் அப்படின்ட்டு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஹெச்வினோத்துக்கு புகழாரம் சூட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு படமாக ஜனநாயகன் வந்திருக்கிறதா படம் பார்த்தவர்கள் சொல்கிறாங்க. அதைத்தான் வந்து நான் இங்கே சொல்கிறேன். அதாவது ஒத்தையாக வந்தாலும் சரி மொத்தமாக வந்தாலும் சரி ஜனநாயகன் முன்னாடி நிற்கவே முடியாதுங்கிற அளவுக்கு தான் ஜனநாயகன் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது பராசக்தி படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்த பிறகு அற்புதமாக இருக்குது. கட்டாயமாக அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக மாறும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு இது ஒன்றும் இல்லாமல் போயிடும்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதற்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லைங்கிறாங்க. ஸோ அப்படி வந்திருக்கு தான் இந்த படம். இதில் சொல்வதற்கு பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இங்கே படம் வருவதற்கு முன்னாடி வெளிப்படையாக சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் விஜய் ரசிகர்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, கவலையே வேண்டாம். நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். அதாவது காரணம் இல்லாமல் இப்படி ஒரு வீடியோவை நான் எப்போவுமே போட்டது கிடையாது. நம்மளும் யுகத்தின் பேரில் நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் நல்லா தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி எத்தனை படம் வந்தாலும் இதை அடித்து காலி பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா அதில் ஒரு காரணம் இருக்குது. அதனால் சொல்கிறேன், விஜய் வந்து பாலிடிக்ஸுக்கு வந்த பிறகு பண்ண படம் இது. அப்போ இந்த படத்தினுடைய கதையையும் இந்த படத்தில் வர்ற வசனங்களையும் அவர் எவ்வளவு கவனமாக டீல் பண்ணியிருப்பாருங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அப்படி தான் வந்து படம் நெடுக அவர் வைத்திருக்கிற அரசியல் விமர்சனங்கள் அதெல்லாம் வந்து பொறி பறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.